இங்கே யூஎஸில் வந்து மேக்ஸிமம் ஜூன் ஜூலையில் தான் ஆனுவல் எக்ஸாம் மாதிரி நம்ம ஊரில் எப்படி ஏப்ரல் மேயோ இங்கே ஜூன் ஜூலையில் தான் ஆனுவல் எக்ஸாம்ஸ் லீவ் விடுவாங்க. இங்கே சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால சரி லாங் லீவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலான்னு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் பிளேட்ஸு, கப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் மெயின் ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நான் வந்து வழியில் போகிறதுக்காக ஃபஸ்ட்டு டே வந்து சிக்கன் 65யும் லெமன் ரைஸும் தான் செஞ்சு எடுத்திருக்கேன் நான். செகண்ட் டே தேர்ட் டேலாம் நாங்கள் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு டே காலையில் சாண்ட்விச் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 9 o'clock மாதிரி இங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துகிட்டேன். ரைஸும் சிக்கன்லாம் கொஞ்சம் தேவையான பொருள்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டாச்சு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம். போகிற வழியில் வந்து லைட்டாக மழையும் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டே. எங்களுக்கு இங்கேருந்து 5 to 5.5 hours ட்ராவலு. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் ஆன் த வேல வந்து ஒரு லேக் மாதிரி ஒன்று பெருசாக இருந்துச்சு. அங்கே யாருமே இல்லை, நாங்களும் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மட்டும்தான் போயிருந்தோம். ஆன் த வேல இருந்தாலும் சரி போய் பிக்சர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி போனால் கொஞ்சம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பட் அந்த லேக் கிட்ட போகும்போது கொஞ்சம் மழை கம்மியாக இருந்தனால இறங்கி அங்கே கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சீனரி பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சீனரினா விடவாமல் போகிறோம், பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிடுவோம்ல, அதே மாதிரி வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கே. அந்த மலைக்கும் இந்த லேக்குக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஃப்ளாரிடாக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஃப்ளாரிடாக்கு போகிற வழியில் ஒரு வெல்கம் சென்டரு, அதாவது ஒரு 3 hours எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 hoursல ஒரு வெல்கம் சென்டர் இருக்குது. இங்கே போய் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் இருக்குது, காஃபி மிஷின் நம்ம ஃப்ரீ தான் இங்கே காஃபி. அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த வேலை போகிறதுக்காக க்ரையான்ஸு, ட்ராயிங் பேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. எவ்வளோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு வெல்கம் சென்டரில் வந்து எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம எவ்வளோவும் போட்டு எடுத்துக்கலாம், பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே நிறைய சூப்பராக அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கான இடம் மாதிரியே இருக்கும். அங்கே நம்ம உட்காந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் சூடாக ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு பசங்களுக்கான க்ரையான்ஸு, ட்ராயிங் ஷீட்லாம் எடுத்துட்டு நம்ம கிளம்பியாச்சு. இவங்களே மேப்பெல்லாம் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக, நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு. நல்லா இருந்துச்சு இந்த ஃபெசிலிட்டி. ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டாச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு. பசங்களை வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்ட் 3 நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 days என்ன செஞ்சோன்ட்டு.